நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரச்சனை இல்லை. ஸ்மால் பிரீத்திங் ப்ராப்ளம். நவ் இஸ் ஆல் ரைட். டோன்ட் வெரி. ஓகே. என் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. என்ன நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைதராபாத்ல திசை தெரியமாட்ட சிரம் சேர்த்திருப்பீங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வரும்போது கொசு பேட் கொண்டு வரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஒய் கொசு பேட்? உன்னை கொல்லதான். கொசுன்னு அவ்வளோ கம்மியாக இடம் போட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஏழை ஒருத்தன் எப்படி செத்தான்னு ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லாவே தெரியும். நான் ஒரு கொசு. ஏன் சேகர் கொல்றீங்க? கொல்லல, வெயிட்டிங். உனக்கு என்ன சிரிப்பு? இல்ல, உங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் நீங்க கிராஸ் கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. அவ்வளவு ஏன் நான் இன்டர்வியூ வந்தப்ப இந்த கொசுவை விட கேவலமா ட்ரீட் பண்ணல. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இப்ப பாருங்க, நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஜோக்கா கேவலமா இருக்கு. அபிராமி குரூப்ஸ். ஜோதி மேடம், குட் லக். தேங்க் யூ. பேட் பண்ண மட்டும் பேச விட்டுறாதீங்க. உன்னை வந்து வச்சுக்கிறேன். வந்து வச்சுக்கிறாரா? சம்திங்கா பேசிட்டு போறானே. Hello sir, I'm Jyoti. Hi. He is my colleague Karthik. Hello, nice to meet you. Please take your seat. Thank you sir. Welcome. Hi, I'm Jhansi. Hello, Karthik. You are looking nice. Thank you. Hello. Hello. Let us start our meeting. I want to know what product do you produce, and let us know what do you are going to say about your company. On behalf of Abirami Group of Companies to tie up with Fame Cosmetics of this term, prepared a presentation. I will show sir. The rest of the presentation will be continued by Mr. Karthik. Yeah. Okay. Yeah.
கார்த்திக் பேசு. ஆ. கார்த்திக் கார்த்திக் பேசு. ஆம், பேசு. Okay. We shall meet after lunch. Sure, sir. We'll have in canteen itself. ஓகே ஆயிடுச்சா? எங்கயா பிரேக் விட்டாங்க? சீரியல் எடுத்துட்டு இருக்காங்க. போடா. அறிவு இருக்கா உனக்கு? எந்த வேலையும் சீரியஸா செய்ய மாட்டியா? அப்படி என்னங்க நான் செஞ்சுட்டேன்? செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யலன்னு தானே திட்டிட்டு இருக்க. அபிராமி ஆண்டி பேச்ச கேட்டு உன்னை கூட்டிட்டு வந்த பாரு. என்ன சொல்லணும்? ஓ, உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்களா? நான் கூட என்னதான் நினைச்சிட்டேன். உன்னதான் திட்டுறேன், புரியலையா? மரமண்ட. என்னங்க மரியாதை கூடுது? கார்ப்பரேட் ஆபீஸ்ங்க அது. கொஞ்சம் டீசெண்டா திட்டுங்க. இங்கிலீஷ்ல திட்ட சொல்றாரு. டேய் கொசுவாயா, மூடுடா. ஏங்க எதுக்குங்க திட்டுறீங்க? கொஞ்சம் சொல்லிட்டாவது திட்டுங்க. உள்ள என்ன பண்ண? பிரசன்டேஷன்ல ஒரு போர்ஷனை நரேட் பண்ண சொன்னா சொதப்பிட்டியே. அது வந்து பேசாத. இல்லங்க நான் உண்மையிலே பேசாதன்னு சொல்றேன்ல. பேசாத. சரிங்க பேசல. பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். உனக்கு பசிக்க வேற செய்தா? போ போய் நல்லா கொட்டிக்கோ. என் வயித்தெரிச்சலையும் சேர்த்து. அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. சேகர் தி மேனேஜர். டேய் பசி கொல்லுதுடா. நீ வேற கொல்லாத. வா. பிரபு கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்கு. பல்ஸ் ரேட்டிங்கும் கரெக்டா இருக்கு. கூடிய சீக்கிரம் கோமால இருந்து வெளியே வந்துருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். தைரியமா இருக்கு டாக்டர். எப்படி இருக்கீங்க ஆண்டி? இருக்கம்மா. பிரபுக்கு எப்படிமா இருக்கு? டாக்டர் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் கான்ஷியஸ் வரல. நைட் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். டாக்டரே இங்க இருந்தது நம்ம அதிர்ஷ்டம் தான். வணக்கம்மா. வாங்க தம்பி. வாசு சார் எங்க? பணம் எடுக்கிறதுக்கு பேங்குக்கு போயிருக்காரு. 1 ஹவர்ல வந்துருவாரு. அவர்கிட்ட ஏதாவது பேசணுமா? அம்மா, செலின் சார் அந்த நம்பர் எந்த அட்ரஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சி அட்ரஸ் கொடுத்தாரு. நானும் போய் தேடி பார்த்துட்டேன். அப்படி ஒரு அட்ரஸும் இல்லை, ஆளும் இல்லை. ஃபேக் அட்ரஸ்ல சிம்மு வாங்கியிருக்காங்க. அந்த வேலாயுதம் என்ன ஆனா? தலைமறைவாயிட்டான். வீடும் பூட்டி இருக்கு. விசாரிச்சு பார்த்தேன், விவரமே தெரியலம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த வேலாயுதம் என்ன ஆனா? தலைமறைவாயிட்டான். வீடும் பூட்டி இருக்கு. விசாரிச்சு பார்த்தேன், விவரமே தெரியலம்மா. என் பையன் என்ன பாவம் பண்ணா? அவனை சுத்தி ஏன் எதிரிங்க உருவானாங்க? என்ன எதிர்பார்த்து இவங்க எல்லாம் இதை செய்யறாங்க? கடவுள் இருக்கார் அத்தை. கண்டிப்பா பிரபுவுக்கு எதுவும் ஆகாது. வைக்க வேண்டியதுல இருங்க வரேன். டாக்டர் என்னாச்சு? என்ன மேடம், பேஷண்ட் ரூமுக்கு டாக்டர் வேகமா போனாலே பயப்படுறீங்க? இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரபு கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப அவரை நீங்க போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கண்டினியூஸா மெடிசின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல, அதனால கொஞ்சம் ட்ரோசியா இருக்கும். ஒழுங்கா பேச முடியாது, அவ்வளவுதான். பட் நீங்க எல்லாரும் பேசுறது அவருக்கு புரியும். சின்ன சின்னதா பதில் சொல்லுவாரு. நீங்க போய் பார்க்கலாம்.
தேங்க்யூ டாக்டர். ஓகே. வாமா. கடவுள் நம்மளை கைவிடல. Well, what I would like to say is, the Fem Cosmetics products We have to discuss for some time. Please wait for 10 minutes. Sure. About this company, I like to say, yes, sir. என்ன பாச்சு? பிரேக் விட்டாங்க. How dare you touch me? டச் பண்ணிட்டியா? சும்மாரியா, நீ வேற பெட்ரோல் ஊத்திட்ட. How dare you, idiot? இங்க பாருங்க, உங்க கையை பிடிச்சது வேணா தப்புதான். ஆனா மனசுல எந்த விதமான கெட்டனமும் கிடையாது. பேசாத, ஒரு பேசாத நிமிஷம். சொல்றேன்ல. என்ன பேச விடுறீங்களா? உங்க கையை பிடிச்சப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி தான். உள்ள நான் பேசிட்டு இருக்கிறப்ப ஜான்சி லபக்குன்னு கையை பிடிச்சிட்டா. அந்த சமயத்துல மூச்சை விட முடியல. அப்புறம் எப்படிங்க பேச்சு வரும்? இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லி தான் நினைச்சேன். ஆனா நீங்க கேட்காம காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டீங்க. அதான் உங்களுக்கு பிராக்டிக்கலா புரிய வைக்கலாமேன்னு இப்படி செய்ய வேண்டியதா போச்சு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லிட்டேன். நிஜமாவா? இந்த கொசு மேல சரிங்க, ஏன் மேல சத்தியமாங்க. இப்ப நம்புறீங்களா?
மேம் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. கம் ஆன். வாங்க. Congratulations. Sir? We would be glad to tie up with Abirami Group of Companies. Congratulations. Congrats, madam. Thank you. Yeah. Thank you, sir. Before that, we have some formalities. Okay, sir. Go through it, no? Yeah. It's here. Okay. Congrats. Thank you. And here. Yeah. And here. Okay. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வாரம் அந்த மன உளைச்சல், பயம், அவன் முகத்தை பார்த்தோன்னு எல்லாமே பறந்து போச்சு. எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துச்சு. அபி, பிரபுக்கு இனிமே ஒன்றும் ஆகாது. நல்ல சகுனம். யாரு? ஜோதிங்க. சொல்லு ஜோதி, மீட்டிங் முடிஞ்சிருச்சா? மீட்டிங் முடிஞ்சது ஆண்டி. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இந்தியால மேனுஃபேக்சரிங் ரைட்ஸ் நம்ம கம்பெனிக்கே கிடைச்சிருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி ஆண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ ஆண்டி. தேங்க் யூ so much. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. நீ வந்துடுவல்ல, கொண்டாடுவோம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி, இந்த சந்தோஷத்துல உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. ஏதாவது கேளுங்களேன். எனக்கு ஒரு வரம் வேணும். வரமா? என்ன ஆண்டி, நான் என்ன கடவுளா? நீ அதை நிறைவேத்தினா கிட்டத்தட்ட நீ எனக்கு சாமி மாதிரிதான். என்னங்க ஆண்டி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி பயம் காட்டுறீங்க. அதோட மதிப்பு என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன ஆண்டி அது? அத போன்ல இல்ல, நேர்ல பேசுவோம். அது என்னன்னு சொல்லுங்களேன். நேர்ல வா சொல்றேன். சரி, சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே, பாய். ஓகே, பை, டேக் கேர். என்னத்த, ஏதாவது சந்தோஷமான செய்தியா? ஆமாம்மா, ஜோதி கொண்டு போன பிரசன்டேஷன் ஃபேம் காஸ்மெட்டிக்ஸ் அம்பாசிடர்ஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அந்த ப்ராடக்ட்டை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களாம். ஜோதி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கடவுள் துக்கத்தை கொடுத்தா மொத்த துக்கத்தையும் ஒரேடியே கொடுத்துடுறாரு. இல்ல, தாராளமான சந்தோஷத்தை கொடுத்துடுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. பிரபு குணமாக்கிட்டு இருக்காரு. ஜோதியும் சந்தோஷமா இருக்கா. அவ வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டா. இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னு நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவ கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிப்பா. ஜோதி ஜெயிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டாதம்மா. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? அவ ஜெயிக்கணும்னு நினைக்கிறது பிசினஸ்ல மட்டும் இல்லம்மா, கார்த்திகோட கொலை வழக்குலயும் தான். அவ ஜெயிச்சா வாழ்க்கையில நீ தோத்துருவோமா.